நான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாலுமே அது செய்வனா பில்லி சூன்யமா யாவலா எத்தனை வகையான செய்வங்கள் பண்ணி வச்சுருக்கிறாங்க அன்றது நான் மந்திர ரூபத்தில் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆணிகளை கொண்டு வந்து சுடுகாட்டில் உட்காந்து ஒரு இந்த ஊர்வம் தயார் பண்ணி இந்த கைக்கு ஆணி குத்தி இப்படி வடிச்சா கை போயிடும். ஒரு மனுஷனை இப்படி ஏற்றலாம், இப்படி அமர்த்தலாம், கடைசியில் அவரோட பிராணம் கூட எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் இந்த செய்வன் இருக்குது. செய்வினை அப்படின்றது வந்து இந்த 2026 நம்பலாமா? செய்வினை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்பலாமா? ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஆர் குருஜி தான் இருக்காங்க. என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா செய்வினை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் குருஜி. ஓம் நம சிவாய. வணக்கம் தாயே. ஒரு மந்திரம் படிச்சுட்டு நான் உங்களோட பேசுகிறேன். ஓம் ஹைம் ஸ்ரீம் க்ரீம் சகல காரிய சித்தி காராய ஸ்ரீவர்தமானாய நமஹ. ஓம் நம சிவாய. தீர்காயுஷ்மான் பவ. வணக்கம் அம்மா, சொல்லுங்கள். குருஜி, இப்போ என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ செய்வினை அப்படின்றது வந்து இந்த 2026 நம்பலாமா? செய்வினை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்பலாமா? கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி நல்லதம்மா. நம்பலாமான்ட்டு 100% நம்பணும். எதுக்குன்னா எத்தனை கம்ப்யூட்டரு எத்தனை விதமான ஜென்ரேஷன் அப்டேட் ஆனாலும் மனுஷனுக்கு வந்து பிறக்கிறது ஒன்று இருக்குது, சாகிறது ஒன்று இருக்குது. மனுஷனு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் தயார் பண்ண முடியுமா? ஒரு ரோபோ தயார் பண்ண மாதிரி மனுஷன் தயார் பண்ண முடியுமா? முடியும்ன்ட்டு மனுஷனோட பிராணம். நீங்கள் கரண்ட் வச்சுட்டு ரோபோ மாதிரி ஆட வைக்கலாம், ஆனால் பிராணத்திலே அம்மா அப்பா எப்படி பெற்றுட்டாங்களோ அந்த மாதிரி மனுஷனோட ஒரு பிராணம் தயார் பண்ண முடியுமா? முடியாது. அது ஆண்டவனை கொடுத்தது. சிவன் பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரா கொடுத்த பிராணம். அதே மாதிரி சாகிறது மனுஷன் எப்படி சாகுவாங்களான்றது அது ஆண்டவன் அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி செய்வன் అనేది இருக்கிறது 100% உண்மையான விஷயம். ஓகே. இப்போ நீங்கள் நிறைய பேருன்னு பார்க்குறீங்க, சம்மந்தம் இல்லாமல் டைவர்ஸ் ஆகுது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகிறதுக்குள்ளே சம்மந்தம் இல்லாமல் டைவர்ஸ் ஆகுது. சம்மந்தம் இல்லாமல் நல்லா இருக்கிறனால மேலே போகிற மாதிரி போய் திடீர்னு கீழே விழுந்துருவாங்க. படி ஏற முடியாமல் சம்பாதிக்க முடியாமல் 10 ரூபா 10 லட்சம் கடன் வாங்கினது 1 வருஷத்துக்குள்ளே அது 50 லட்சம் வட்டியோடு சேரும். பிஸ்னஸ் நஷ்டத்து மேலே நஷ்டமாகும். வியாபார அபிவிருத்தி இருக்காது. அமாவாசை பௌர்ணமி வந்தால் கை கால் எல்லாம் இழுத்துட்டே இருக்கும். தலைவலி வரும், வயிற்று வலி வரும், கை கால் குடைச்சல் வரும். மனசுக்கு தெரியாமல் பயங்கரமான கஷ்டங்கள் நடக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஏம்மான்னு சொல்லி நான் உங்கள் மேலே கத்துவேன், அடிக்க வருவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன சாமி நான் உங்கள்கிட்ட பேச வந்தால் என்னை மிரட்டுறீங்க, அடிக்க வர்றீங்கன்னு கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? கண்ணுக்கு தெரியுது, காது கேட்குது நான் பண்ணுறது. அது கேட்கலாம், நீங்கள் தாராளமாக என்கிட்ட கொஷின் பண்ணலாம். ஆனால் இந்த செய்வனை பொறுத்துக்கு கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது. நீங்கள் உட்கார இடத்துலனே உட்காரலாம். இங்கே ஆட வைக்கிற டைமோட ஆட வைக்கலாம். உங்களே அமாவாசை டைமில் சில மந்திரங்கள் பூஜைகள் பண்ணி ஆணிகள் கொண்டு வந்து சுடுகாட்டில் உட்காந்து ஒரு இந்த ஊர்வம் தயார் பண்ணி இந்த கைக்கு ஆணி குத்தி இப்படி வடிச்சா கை போயிடும். இந்த கைக்கு இப்படி குத்தி இப்படி அடித்தா இது கை போயிடும். இது எல்லாம் ஒரே நாள் பண்ண முடியாது. ஒரு அமாவாசைக்கு ஒரு வாரம். மனுஷனுக்கு வந்து 9 நவத்வாரங்கள் இருக்கும். மூக்கு, காது, வாய், எக்ஸ்ட்ரா எல்லாமே உடலுக்குள்ள இருக்கிறது 9 நவ துவாரங்கள்.
அந்த நவத்வாரங்களுக்கு வந்து இந்த ஆணிகள் அடிக்கிறதுக்கு ஒரு ஆணி, இந்த இரும்பு ஆணி இருக்கும் இல்லையா, ஒரு அமாவாசைக்கு ஒரு ஆணி குத்துவாங்க. அடிக்கும்போது எல்லாம் க்ளோஸ் ஆகிக்கும். க்ளோஸ் ஆகும்போது அப்போ எல்லாமே உள்ளே வந்து செய்வன் பண்ணி இந்த குட்டி சைத்தானிகள், இந்த பேய் பிச்சாதிகள் உள்ளே அனுப்புவாங்க. உள்ள அனுப்பும்போது அந்த பேய் என்ன பண்ணும், உள்ளதான் இருக்கும். இந்த மூக்கு இதெல்லாம் அடிச்சு இருக்காங்க இல்லையா, அது வெளியில் வர முடியாதுங்க. உள்ளே இருக்கிற பொருள், உள்ளே இருக்கிற ரத்தத்தை நல்லா குடிச்சு 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 கால் வராமல், கை வராமல், ஹார்ட் அட்டாக் வர்றது, இந்த பிரெயின் வந்து பைத்தியம் பிடிக்கிறது, வீட்டில் வந்து எல்லாத்தையோட சம்மந்தம் இல்லாமல் கத்துறது, ஓன்னு கத்துறது, தூக்கத்தில் அவங்க பாடு அவங்க எந்திரிக்கிறது, என்னென்னமோ பல 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 நஷ்டங்கள் பண்ணி கடைசரி இறந்த ஆளுகள் இருக்கிறாங்க. அது தெரியாமல் பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் இருக்கிற ஆளுகள் இருக்கிறாங்க. நஷ்டத்து மேலே நஷ்டத்தில் ஆகி இப்போ கூட பல விதமான மனவேதனோட வருத்தப்படுற ஆளுகளும் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு சொல்ல வர்றது, செய்வனன்ட்டு ஒன்றும் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் செய்வன் இருக்குதா செய்வன் இருக்குதா செய்வன் இருக்குதான்னு சொல்ல, செய்வன் இருக்கு, பட் செய்வன் ஒன்றும் கிடையாது. 48 வகையான செய்வன்கள். ஓ, 48 வகை இருக்கா? ஓகே ஓகே. அந்த 48 வகை செய்வனில் ஒரு செய்வன் ஒரு விதமான நம்ம வந்து மக்கள் கிடத்தல் பண்ணுற மக்கள் பண்ணுறாங்க. ஒரு மனுஷனை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வராமல் நஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து பிஸ்னஸ் மூலியமாக அஷ்ட கஷ்டங்கள் தரித்திர லக்ஷ்மி ரூபத்தில் பணம் கொடுக்க முடியாமல், பணம் வர வைக்க முடியாமல் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து அர்த்தாலன் வந்து பிரிக்கிறது, வசியம் பண்ணுறது பண்ணுறாங்க, அர்த்தாலனை கொள்றதுக்கு பண்ணுறாங்க. எல்லா விதமான கட்டங்கள், ஒரு 48 வகையான கட்டங்களும் ஒரு விதமான கட்டணம் பண்ணி மனுஷன் சாப்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிடத்தல் பண்ணுறாலும் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு கேள்வி. என்ன கேட்குறாங்கன்னா, செய்வன் வந்து பண்ணுற ஆளுகள் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, எங்கள் ஃபேமிலிக்கு இவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்துட்ருக்காங்க குருஜி, நல்லா பண்ணுறதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட கேட்க வர்றோம், நிறைய பேர்கிட்ட போனால் இது செலவாகுது அது செலவாகுது, இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா செய்வன் வந்து இறக்கிறதுக்கு அவ்வளோ தேவையில்லை, அவ்வளோ செலவாகாது. அது உண்டான பொருள் இருந்தால் எவ்வளோ பெரிய செய்வனாலும் இடத்தரலாம். ஆனால் நல்லா பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமான பொருள் வேணும். அது உங்களுக்கு செய்வனுக்கு தானே பொருள் கொடுத்தா நமக்கு பண்ணிக்கிறது ஆளுகள் இருப்பாங்க. ஆனால் கிடத்தலை பண்ணுற ஆளுகளுக்கு வந்து பணமே தேவையில்லை. பணம் எல்லாமே கிடத்தலை பண்ணி மனுஷனோட வாழ்க்கை கிடத்தலாம் செய்வன் பண்ணலாம். ஓகே, அது நீங்கள் இந்தியா, வெளிநாடு, சிங்கப்பூர், மலேசியா, சுவிட்சர்லாண்டு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் வரலைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஃபோட்டோ பேரோ எனக்கு வாட்ஸ்அப் மூலியம் அனுப்பியிருந்தாலும் நாங்கள் இங்கே இருந்துட்டு கூட அது செய்வனை எடுத்துகிட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவேன். ஓகே, நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒருத்தருக்கு செய்வினை இருக்குது அப்படின்றத, அவங்க செய்வினையால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிச்சிருவோம்னாமா, ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் போகும்போதோ அவங்க காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிச்சிருவாரோ அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லுவோம், கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னு. அது வந்து சின்ன சின்னது எல்லாமே நம்மளுக்கு உடம்புல தெரியும். செய்வன் வந்து இப்போ நீங்கள் சொன்னதான், நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். நீங்கள் கேட்ட கொஷனுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. நம்ம உடலில் தெரியறதுனால நீங்கள் காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. அதுக்கு மீறி அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு செக் பண்ணுவாங்க. எனக்கிட்ட வர்ற ஆளுகள் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாலுமே அது செய்வனா, பில்லி சூன்யமா, யாவலா, எத்தனை வகையான செய்வங்கள் பண்ணி வச்சுருக்கிறாங்க அன்றது நான் மந்திர ரூபத்தில் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒரு வேளை அவங்க என்கிட்ட வர முடியாமல் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருந்தா, அவங்களோட ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தா, அது நான் வந்து இங்கே வெத்தலில் மை போட்டு, இந்த வெத்தல் இருக்குது பார்த்தீங்களாம்மா, இந்த வெத்தலில் வந்து இப்படி மை போட்டுக்கோனி பூஜையில் வந்து யார் எனக்காக ஃபோட்டோ அனுப்பிட்டு என்கிட்ட ஃபோட்டோ அனுப்பிட்டு பேர் அனுப்பியிருக்காங்களோ இதில் வச்சுட்டு மந்திரம் சொல்லுவேன். கால கைரு கால இயேசு எனுக்காற்றா சாப் நான் தரிக் ஷேக் சரிக் நஹி புனர்கயோ சூத்ராபி சுப்போ சுப்போ சுப்போ, இந்த மந்திரம் சொல்லி பூஜையில் பார்க்கும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி, பயோடேட்டா, நடக்க போகிறது, இருக்கிறது, வாழ போகிறது, சாகிறது, சகல தரித்திரம்
உடலில் மறந்து இருக்குதா, செய்வன் இருக்குதா, பில்லு சூனியம் இருக்குதா, இல்லை அவங்க ஜாதக குறைப்பாடா ஆனது எல்லாமே நான் கண்டுபிடிச்சிருவேன். அதை வச்சு தான் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்குண்டான ரெமெடிகள் சொல்லிவிட்டு அதுக்குண்டான பரிஷ்காரம் பண்ணி நான் காப்பாற்றுவேன். ஓகே, காப்பாற்றி எல்லாத்துக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்ருக்கேன். ஓகே. இப்போ செய்வினையால் வந்து திருமண தடை ஏற்படுமா? 100% கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஆளுக்கு செய்வன் வந்து வேணுமனு பண்ணா இது இப்போ இதே வச்சுக்கோங்க, இதே எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னா அவங்களோட துணி, அவங்க காலடி மண்ணும், அவங்களோட முடி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஊர்வம் தயார் பண்ணி சுடுகாட்டில் வந்து ஒரு இடத்துல தோண்டி புதைச்சினா போதும். இதுக்கு ஆணைகளை குத்து செய்வன் பண்ணால் இது இறக்குற வரைக்கும் அவருக்கு வந்து கல்யாணமே ஆகாது. நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும், எத்தனை மந்திரவாதிகிட்ட போனாலும், என்ன பண்ணாலும் அவர் வந்து தீட்டில் இருக்கிறாங்க. ஒரு மனுஷர் இறந்து வீட்டில் வந்து தீட்டு இருக்குமா, நல்லா இருக்குமாம்மா? தீட்டு தானே. அப்போ அவரோட உடலில் இருக்கிற பொருள் எடுத்து போய் சுடுகாட்டில் வைக்கும்போது அது தீட்டு தானே. அப்போ அவர் என்ன கோயிலுக்கு போனாலும் சாமி ஏற்றிக்காது, அதே மாதிரி ஆகாது. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது செய்வன 4வது கட்டம். 4வது கட்டம் நீங்கள் சொன்னது, அதுக்கு தீர்வு இருக்குது. ஓகே, வேற என்னென்ன பாதிப்புகள் வந்து செய்வினையால் ஏற்படும்? மனுஷன் வாழ்க்கையில் வந்து இது அதுன்னு சொல்ல முடியாதம்மா. செய்வனில் வந்து 48 வகையான கட்டங்களும் எல்லா விதமான கிடத்தலும் செய்வனால் பண்ண முடியும். இங்கே ஒன்று சொல்ல முடியாதுங்க. ஒரு மனுஷனை இப்படி ஏற்றலாம், இப்படி அமர்த்தலாம், கடைசியில் அவரோட பிராணம் கூட எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் இந்த செய்வன் இருக்குது. அதனால வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நிறைய பேர் வந்து இந்த 2026 செய்வன் இருக்குதா, பில்லு சூனியம் இருக்குதா, யாவல் இருக்குதா, ஏதோ நம்ம நேரம் சரியில்லை, சனி ஓடுது, தரித்திரவன் நடித்து நடக்கிறவன் சொல்லி வெறுறாங்க. தப்பு. அதெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. தெய்வம் இருக்கிறதுனால நீங்கள் ஏதோ சாப்பாடுக்கு துணிக்கு குறைபாடு இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுறீங்க. ஆனால் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை பூரா கஷ்டம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட ஆனாலும் போகலாம், நீங்கள் கோயில்கிட்டனா போகலாம், இல்லையா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் முடிவு பண்ணாதீங்க என் நேரம் நல்லா இல்லை, நேரம் நல்லா இருக்குது, எனக்கு சனி ஓடுது, நல்லது ஓடுது, கெட்டது ஓடுது, நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. என்னன்றது அந்த மாதிரி கஷ்டம். ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும், ஒரு நல்லது பண்ணாலும், ஒரு கல்யாணம் முயற்சிக்கனாலும், என்ன எடுத்தாலும் தடங்கள் மேல் தடங்கள் வந்துட்டே இருந்தால் அப்போ பிரச்சனை இருக்குது, அந்த செய்வன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நீங்களே ஒன்றும் தேவையில்லை. ஒரு எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்துக்கோனி அதுக்கு வந்து கண்மை பூரா தேய்ச்சி 3 ஆணிகளை குத்தி ஒரு மந்திரம் ஒன்று சொல்லுவேன். அந்த மந்திரத்தை படிச்சுட்டு நீங்கள் அந்த மந்திரமே ஹஜார சையத் ஜான்பாக் ஷாஹித் தர்கா பாரிஷ் கண்ராய் சாயம் காலே பட்டே நித்தியம் சகல சத்ரு விநாசனம் அந்த மந்திரத்திலையும் நீங்கள் 11 வார்டு படிச்சுட்டு கொண்டு போய் வெளியில், ஊருக்கு வெளியில் ஒரு மரத்தை கடிச்சிட்டு வந்தால் போதும். ஒரு எலுமிச்சை பழத்துக்கு 3 ஆணிகள். அதனால நீங்கள் என்கிட்ட வர வேண்டிய அவசரமும் இல்லை, உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசரம் இல்லை. புரியாமல் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி செய்வன்லேருந்து நீங்கள் வெளி வரலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இது மட்டும் நம்பி ஆகணும். இப்போ வந்து ஒருத்தர் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட ஜாதகத்தை வச்சு உங்களால் அவங்க செய்வினையை கண்டுபிடிக்க முடியுமா? என்னால் கண்டுபிடிக்க முடியுமாம்மா? ஜாதகம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட மூஞ்சி பார்த்தாலுமே, அவங்களோட ஃபோட்டோ பார்த்தாலும், அவங்களுக்கு பார்த்தாலுமே நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் 100% நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி வாழ்க்கையை வந்து செய்வன் இருக்கிற வாழ்க்கை நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, அவரோட ஜாதகத்தில் குருபலம் இருக்குது, கல்யாணம் ஆகணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், சாஃப்ட்வேர் ஆகணும், வீடு கட்டணும், காரு கட்டணும், 4 குழந்தை 2 குழந்தை, இப்படி அப்படின்னு எல்லாமே ஜாதகம் 100% இருக்கிறது உண்மை. ஆனால் இந்த செய்வன் இருக்கிறதுனால நடக்க வேண்டியது, ஜாதகத்தில் இருக்க வேண்டியது எதுவுமே நடக்காது, தள்ளி போயிடும். அதனால வந்து ஜாதகத்தில் வந்து என்கிட்ட வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வெளியில் கிட்ட சாமியார்கள்கிட்ட போனால் அவங்க செய்வன் கண்டுபிடிக்கிறதுனால
ஜாதகத்தில் இருக்கிற குறைபாடுகள் மட்டும்தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு. பட் நம்மக்கிட்ட ஏது இருந்தாலும் கண்டுபிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து செய்வினை பற்றியும் அதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க, அதை பாதிக்கப்பட்டவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சாமி. அது அம்மா நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க எல்லாரும். கோபம் தாபம் சண்டா சத்ரு யுகோ இருந்தால் அக்கம் பக்கம் யார் வேணாலும் சொந்தத்தில் காணி சண்டை வந்தால் உட்காந்து பேசிட்டு பஞ்சாயத்து பேசிட்டு 4 பேர் கூட்டி வந்து அதையோட பிரச்சனை சால்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அளவுக்கு மீறி போய் பொறாமை பிடிச்சி கோப்பை பிடிச்சிட்டு நீங்கள் பணத்தை தேவையில்லாத செலவு பண்ணி நல்லா இருக்கிற ஆளுகள் மேலே கண்ணுக்கு தெரியாத செய்வங்கள் வச்சு அர்த்தால வாழ்க்கை கிடக்காதீங்க. தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட யுகோ இப்போ மட்டுமே. ஆனால் அடிப்பட்ட ஆளுகளுக்கு ஃபேமிலி அலைஞ்சு போகுது. அதனால வந்து உங்களுக்கு இப்போ திருப்தியாக நீங்கள் இருக்கலாம், தப்பு பண்ணுற ஆளுகளுக்கு இப்போ திருப்தியாக இருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பாப்பம் உங்களுக்கு குழந்தைக்கு அடிக்குது. அனுபவிக்கிற ஆளுகள் வாழ்க்கை போயிடும். வேணாம், தப்பு பண்ணக்கூடாது. சிவன் பார்த்துட்ருக்காரு. எல்லாரும் நல்லா இருக்கணும். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து. எங்களோடது பொள்ளாச்சி அகோர காளி ஜோதிட நிலையம் ஆசிரமம் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. வடபழனியிலோ நம்மளோட அகோர காளி ஜோதிட நிலையம் இருக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஸ்ரீசைலம் ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் நம்மளோட ஆசிரமங்கள் இருக்குது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் எனி டைம் நம்மளை நீங்கள் கான்டாக்ட் ஆகிக்கலாம். ஆன்லைன் மூலிமா, இந்த வாட்ஸ்அப் மூலிமா. வெளிநாட்டில் இருக்கிற ஆளுகளோட பயப்பட வேண்டிய அவசரம் இல்லை. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது நான் உங்களுக்கு உதவி பண்ணோம். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து. ஓம் நம சிவாய. ஜெய் பவா. நன்றி அம்மா. ஸோ நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.